சரி, அப்ப wait. சரி பாருங்க, நாம இன்னும் சில சொற்களை பார்க்கலாம். என்ன உங்களோட கொப்பில முதலா டெஸ்ட் நாங்க எழுதினத்துல இருந்து பிரட்டினீங்கடா எழுதி ஆரம்பத்திலேயே குறியீடு தான் இருக்கு. அது இல்ல எழுதினத்துல இருந்து இங்க முன்னுக்கு பிரட்டிட்டு போன வேண்டாம். முதலாவது எழுத்து, அதுக்கு பிறகு குற்றெழுத்து, அதுக்கு பிறகு குறியீடு. சரி, தலையங்க விதிக்கு தானே எதை வச்சா நீங்க பாக்கலாம். நல்லா தலையங்க கூட தான் இருக்கு. எழுத்து, குற்றெழுத்து, குறியீடு. ரீனா வேணும் வேண்டாம் எழுத்துக்களுக்கு பார்க்கும். இல்ல என்ன இருந்தாலும் இல்லாட்டி குற்றெழுத்தையும் குறியீடையும் வச்சு உருவாக்கும். இந்த ரீனா உருவாக்கணும் என்றால் எல்லாமே நாம இந்த இர்ரண்ணாவைத்தான் போடும். இந்த இர்ரண்ணாவில இருந்துதான் நம்ம உருவாக்கும். அப்ப ரீன்னு சொல்லி பார்க்கிறேன். ரீ அப்ப குற்றெழுத்த மாத்திரத்தை குறியீடு ரெண்டுமே சம்பந்தப்படுத்தும். அப்ப ஈ குறியீடு போடும். இதுக்கு அனுபவப்படாது. இதுல மாத்த போன வேண்டாம். இதுக்கு எழுத்துக்களுக்கு அனுபவப்படாது. ரீ அடுத்தது யாவண்ணா எழுத்துக்களுக்கு எரிக்கான்னு பார்க்கு. இருக்கு பாருங்க, யாவண்ணாங்கிற எழுத்து இருக்கு. இருந்தால் வத பார்த்து எழுதுங்க. யா இல்லைன்னு சொன்னாதான் நாம் இந்த இதுக்குள்ள போயிருக்கும், இந்த பொட்டிக்குள்ள போயிருக்கும். எழுத்துக்களுக்கு இருக்கினால எழுதினேன், செய்ய முடிஞ்சு. அடுத்த சா எழுத்துக்களுக்கு பார்க்க இல்லை, இல்லாதனால நாம தான் குற்றெழுத்தையும் குறியீடும் வச்சு உருவாக்க போறோம். எதை வச்சு உருவாக்க போறோம்? இசன்னா வச்சு உருவாக்க போறோம். சா என்ன குறியீடு போடணும்? சா ஆ குறியீடு போடணும். வரியா சா. அது சாஜிதா எழுத்துக்களுக்கு பார்க்க சாவண்ணா இல்ல. இப்ப நாம என்ன செய்ய போறோம்? குற்றெழுத்தையும் குறியீடையும் வச்சு உருவாக்கும். இசன்னா போடணும். சா என்ன குற்றெழுத்த மாத்திரத்துக்கு எதை பயன்படுத்த போற? குறியீடத்தான். அப்ப சா ஆ குறியீடு போடும். சான்னு சொன்னமென்றால் ஆ குறியீடு போட வேணும். என்ன சரி, அடுத்த பாக்கம் ஜீனா எழுத்துக்களுக்கு பாக்கம் இல்ல, நாம தான் உருவாக்கணும். குற்றெழுத்துல இருந்து என்ன குறியீடை வச்சு உருவாக்கும். ஜி ஜன்னா போடுவான். ஜின்னு சொல்லி பார்ப்போம். ஈ குறியீடு வரும். ஜி சா ஜி. அடுத்து தா இதுக்கு இல்லாதனால இதையும் வச்சு உருவாக்கப்படும். இதுக்கு இருக்கும், அப்படி இல்லைண்டா இதையும் வச்சு உருவாக்கணும். அவ்வளவுதான் வேறு. இப்ப தாவண்ணா உருவாக்குறதுக்கு தன்னா போடுவான். தா என்று சொல்லி பார்ப்போம். ஆ குறியீடு வரும். சாஜிதா. அடுத்து சம்லான்னு எழுதப்படும். அதுவும் சானாதான். அப்ப இசன்னா வச்சு உருவாக்கணுமே. சா என்று சொல்லி பார்த்தோம் என்றால் ஆ குறியீடு சா. அடுத்து உம்மன்னா இது குற்றெழுத்து கீழே போகும். அடுத்து லாவண்ணா இதுக்கு இல்லாதனால இதையும் வச்சு உருவாக்கணும். எழுதி வச்சு கொடுங்க தேவைப்படும். அப்படி நீங்க வீடியோ பார்க்க பாருங்க என்ன லைன். இதுக்கு இல்லாட்டி இதை வச்சு உருவாக்க. இதுக்கு இருந்தா எழுதி போட்டு என்ன அதுக்கு வேற ஒன்றும் செய்யப்படாது. வெள்ளா இதுக்கு இல்ல, இதையும் வச்சு உருவாக்க. இல்ல நான் போடுவேன் லா ஆ குறியீடு போடுவேன். எல்லான்னு எழுத போறோம். நீனா இதுக்கு இல்லாதனால இதையும் வச்சு உருவாக்க போறோம். உம்மன்னா நீ என்று சொன்ன வேண்டால் ஈ குறியீடு நீ. அடுத்து குற்றெழுத்து இது கீழே போகும். அப்ப அது லாவண்ணா இதையும் வச்சு உருவாக்கணும். இல்லைன்னா போடுவேன் லா ஆ குறியீடு வரும். அடுத்தது பருவின்னு சொல்ல போறோம். பானா இதுக்கு இல்ல, அதனால இதையும் வச்சு உருவாக்க போறேன். இப்ப நான் போடுவேன் பா ஆ குறியீடு போடுவேன். இருன்னா குற்றெழுத்து கீழே போடணும். பர் அடுத்து வீணா இதுக்கு பார்க்கணும். முதலாவதுக்கு பார்க்கணும். சரி, இதுக்கு பார்க்காம வைத்தமென்றாலும் குற்றெழுத்த பார்த்தமெண்டா வீணா உருவாக்குறது ஐயா கிடைக்காது. இவரெல்லாம் பார்க்கணும். இதுக்கு எழுத்துக்களுக்கு இருக்கு. வீணாங்கிற எழுத்து இருக்கும். அவ வீணா பார்த்து எழுது. இதுதான் வீணா. நீ பிள்ளையாக எழுதினாலும் மாத்திக்கோ. வீணா அது என்னன்னா இது குற்றெழுத்தினால கீழே போடும். இதையும் ஒருக்க பார்த்து எழுதுங்க.
எழுதியாச்சா? ஓ சார். இதுல உண்மையாக விளங்கி நான் கொஞ்சம் விரிங்க விலங்காதாக்கள் சொல்லுங்க. ஏதாச்சும் டவுட்ஸ் இருக்கா? அதுல இன்னும் ஏதாச்சும் பிரச்சனை இருக்கா உங்களுக்கு? இன்னும் ஏதாச்சும் விளங்காம இருக்கா? ஒண்ணுமே எல்லாம் விளங்கிட்டு சார். சொல்லுங்க, பரவாயில்ல. உங்களுக்கான சந்தர்ப்பம் தந்திரிக்கும். இதுக்கு மேலேயும் உண்மையாகவே நாங்களும் சந்தர்ப்பம் தர இயலாது. என்ன நாங்கள் அடுத்த கட்டத்துக்கும் போக வேண்டியிருக்கிறனால கொஞ்சம் விளங்காத இடங்களை சொன்னீங்கன்னா விளங்கப்படுத்தி போட்டு போகலாம். அப்படியும் இல்லைண்டா நம்ம அடுத்த ஆட்டம் படிக்கிறனாலும் படிக்கலாம். நீங்க ஓகே சார் படிக்கிற. அப்படி இல்லைண்டா நீங்க இன்னும் ஒரு 50 பேர்களை கொப்பில் எழுத வேணாம், பழைய பேப்பர் எழுதி ப்ராக்டிஸ் ஆகிட்டு வாரீங்க இல்லாட்டி இதுல கொஞ்சம் எங்களுக்கு ப்ராக்டிஸ் தேவை. அடுத்த ஆட்டம் படிக்க வேணாம்னு சொன்னாலும் நாங்க பிரச்சனை இல்லை, உங்களுக்கு அடுத்த கிளாஸ் படிக்கும். உங்களுக்கு அப்படி அவசரமா சிலவசம் முடிக்காத அவசியம் இல்லை. அப்படி செய்வோமா? ஓ சார், அப்படி செய்வோம். அதாவது இதுக்குள்ளேயே நாங்க கொஞ்சம் ப்ராக்டிஸ் எடுக்கணும்னு நினைக்கிறீங்களா? இல்ல சார், பிரச்சனை இல்ல இல்ல. சார், 2-3 பேர் தாங்க சார் நேம் தாங்க செஞ்சு பார்ப்போம், சரியா வருதான்னு இல்லாட்டி. செஞ்சு பார்த்து படிச்சு உங்களுக்கு அனுப்பட்டும் சார். சரி சரி, பரவாயில்ல. இதுல எழுத்துக்கள் விளங்கினா தான் ஸ்பீடா படிச்சுட்டு போகலாம். நான் சொன்னதானே உங்களுக்கு என்ன ஸ்லோவா போகுதுன்னு நினைக்கவா? நாம் அது வேகமா படிக்கலாம். ஆரம்பத்தை அடித்தளத்தை கொஞ்சம் நல்லா போட்டுக்குவோமே. அடித்தளம் இருந்தா பில்டிங்கே எவ்வளவுக்கு தான் கட்டணும். சரி, அப்ப கிளாஸை முடிப்போம்.